ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்த்துடலாமா? நான் இன்றைக்கி செய்ய போகிறது ஜவ்வரிசி கிச்சடிங்க. இதை நாங்கள் சாபுதானா கிச்சடின்னு சொல்லுவோம். இது செம்ம டேஸ்ட்டாகவும் செம்ம ஈஸியான ரெசிபிங்க. இது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. திரும்ப 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 செய்ய சொல்லி கேட்பாங்க. நம்ம ஜவ்வரிசியை முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. நம்ம கடலையெல்லாம் ஊற வைப்போம்ல, அந்த மாதிரி தான் ஊற வச்சுட்டு நமக்கு இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு தேவை. அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலையை பல்ஸ் மோடில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நல்ல அகலமான கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இதை கண்டிப்பாக நெய்யில் தான் செய்யணும். நெய் சூடானதும் சீரகம் பொடிஞ்சதும் மிளகா. நம்ம இந்த மிளகா தான் இதுக்கு கண்டிப்பாக சேர்க்கணும். இந்த மிளகா மட்டும் தான் இதோட ஸ்பைசஸ். வேறு நம்ம எந்த காரத்துக்கும் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. ஸோ மிளகாவும் நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி ஸ்லோலியே வச்சு கிண்டி எடுத்துகிட்டு நம்ம ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டினதுக்கப்புறமா நம்ம வறுத்த வேர்க்கடலை இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அது எப்போவும் ஸ்லோலியே வச்சு கிண்டுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படி விட்டு விட்டு கிண்டி எடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி. இப்போ செம்ம டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடிங்க. இது இப்படி நல்லா உதிரியாக வரணும்னா சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும். அது என்னென்னா, நம்ம ஜவ்வரிசியை ஊற வச்சுருப்போம்ல நைட்டு, அதை நம்ம காலையில் முழிச்சு வந்ததும் இந்த மாதிரி டவலில் நல்லா அப்படி விரித்து காய வச்சுருங்க. அப்படின்னா அது நல்லா நமக்கு அந்த நம்ம கடாயில் ஒட்டாது, நல்லா உதிரியாக வரும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இருக்குது பாருங்கள், அதை நம்ம அமுக்கணுன்னா ரொம்ப கடக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மாவு மாதிரி இருக்கக்கூடாது. என்ன பாருங்கள், நம்ம அமுக்கி விட்டோன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இதுதான் இதுக்கு கரெக்டான ஸ்டேஜ். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோவில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக கிண்டுற மாதிரி காட்டியிருப்பேன். கிடையாதுங்க. நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஸ்லோவாக கிண்டுறோமோ அண்ட் ஸ்டவ்வும் சிம்லேயே இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா உதிரியாக செம்ம டேஸ்டியான கிச்சடி வருங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். என் வீடியோ இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.